இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் விடுதலை 2 படத்தில் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் தினமும் ஓ நெனப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடல் வந்து வெளியாயிருக்கு. அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரலில் அனன்யா பட் அவங்களும் சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் வந்து மெலோடி சாங் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பாடல் வந்து மனதிற்கு ரொம்ப இதமாக இந்த மனதோடு நெருங்கி பேசக்கூடிய அளவாக இந்த பாடல் வந்து இருக்குது. விடுதலை 2 படத்தில் பார்த்திங்கன்னா சூரி, மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி அவர்கள் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து பார்ட் 2 படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் இதில் வருது. இந்த பாடல் வந்து அவருக்கு வர்ற மாதிரியான ஒரு காட்சியாக தான் இந்த படத்தில் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தா மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஜோடியாக வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தினம் தினமும் ஓ நெனப்பு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 89 வயது நிறைந்த ஒருவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஒரு தத்துரூபமாக ஒரு பாடல் அவருடைய குரல் வளம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இசைஞானி இளையராஜா அவர்களுடைய குரல் வந்து ஒரு வயதானவருக்கு உண்டான ஒரு குரல் வளம் மாதிரியே இல்லாமல் ஒரு இளைஞர்களுக்கு உண்டான குரல் வளம் மாதிரி அவருடைய குரல் வந்து மெருகேறிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய பாடல்கள் எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்துலேயுமே 2024லையுமே இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கொண்டாடப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல்கள் ரசிக்கப்படுற அளவுக்கு அவருடைய இசையை தந்து கொண்டே தான் இருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான மிகப்பெரிய வெற்றி படம் தான் விடுதலை. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூர்யா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையான ஒரு படம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகரை வந்து கதையின் நாயகனாக முதலில் அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த சூர்யா அவர்கள் வந்து கதையின் நாயகனாக வெற்றிமாறன் வந்து அறிமுகப்படுத்தி அதில் வெற்றியும் காண்டிருப்பார். அதுலேயும் பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களுக்குமே இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்கள் வந்து நல்ல மெலடி நல்ல ஒரு அற்புதமான பாடல்களாக அந்த படத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவில் அந்த விடுதலை படத்தில் பாடல்களும் இருக்கும். விடுதலை 2 படத்துலேயும் ஃபஸ்ட்டு சிங்கிள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த பாடல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னுடைய அறிவு கெட்டின அளவுக்குல அந்த பாடல் வந்து ஒரு சொல்ல முடியல. அந்த பாடலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இருந்தாலுமே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த அவதாரம் படத்தில் தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாடல் இருக்கும் இல்லையா, அதை கேட்கும்போது ஒரு ஃபீலிங் உண்டாகும். அந்த பாடலும் அதுக்கப்புறம் விருமாண்டி படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து உன்னை விட இந்த உலகத்தில் யாரும் உசந்தது யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பாடல் வரும், மெலடி சாங். உண்மையிலே இந்த 2 பாடல்களுமே எனக்கு ஞாபகம் வருது. அதாவது அதனுடைய சாயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பாடல் கேட்கும்போது நமக்கு உருவாகும் இல்லையா ஒரு இனம் புரியாத உணர்வு. அந்த உணர்வு வந்து இந்த தினம் தினமும் ஓ நெனப்பு என்னை இழுக்கிறதே வசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து மிகவும் அற்புதமான தமிழ் சினிமாவில் சிறந்த பாடல் லிஸ்ட்டில் இது ஒரு மெலடி சாங்காக இது கண்டிப்பாக இந்த பாடல் வந்து இடம்பெறும். மற்றும் இந்த விடுதலை 2 படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை வந்து மிகவும் பக்கபலமாக அமையும். இதுக்கு தினம் தினமும் ஓ நெனப்பு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பரபரப்பான சூழ்நிலையில் டிப்ரெஷன் மன சிக்கலில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு இதமாக பாடலாக அவங்கள டிப்ரெஷன்லாம் குறைக்கிற அளவுக்கு ஒரு அவங்கள மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இந்த தினம் தினமும் ஓ நெனப்பு பாடல் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவிற்கு மற்றும் இசைப்பிரியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய இசை வந்து நம்ம தொடர்ந்து அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நாம் அவர்கள் இசை மிதத்தில் மிதந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இந்த பாடலை கொடுத்ததுக்கு முக்கியமாக நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இசைஞானி இளையராஜாவின் புகழ் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் சினிமாவின் அவருடைய ஆளுமையும் தக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விடுதலை 2 படம் மிகப்பெரிய வெற்றியடைய நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னும் மிகப்பெரிய உயரத்தையும், அவர் ஏற்கனவே ஒரு இமயமலையில் இருக்கார், இன்னும் மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய வெற்றி அமைய வேண்டும் என்பதையும் நாம் மனதார வாழ்த்துவோம்.